ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. நிதிஷ் ஃபேமிலியில் 2 lakh சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் அனைவருக்கும் மிக்க ஒரு நன்றி. ஒரு ஃபேமிலி அப்படின்றபோது அதில் ஒரு 2 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது. என்னோடய ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெருமையாக இருக்குது. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கௌரவமாகவும் இருக்குது. என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கும் போது உன்னையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் பேர் வைக்கும்போது கூட ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், ஒரு தனிச்சு பிரித்து இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு பெண் அப்படின்னாலே பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் என்றைக்குமே ஒரு தனி பெண் கிடையாதுங்க. அவளை சுற்றி நிறைய பேர், பிறந்த வீட்டு குடும்பம், புகுந்த வீட்டு குடும்பம், குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்தது தாங்க ஃபேமிலி. ஸோ அதனால தான் நான் நிதிஷ் ஃபேமிலி அப்படின்னு பேர் வச்சேன். நம்ம எப்பவுமே தனியாக ஒரு விஷயத்தை செய்யவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. எல்லாரோட உறுதுணையும் வேணும், எல்லாரோட நம்பிக்கையும் வாங்கணும், நம்ம எல்லாரோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கணும். எல்லாம் கிடைக்கும் போது தான் நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஏன்னா ஒரு பெண்ணாக இருக்கும்போது நம்ம வெயிட் லாஸ் மட்டும் பண்ணுறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும், ஹஸ்பண்ட் பார்க்கணும், குழந்தைங்க பார்க்கணும், பிறந்த வீட்டை பார்க்கணும், பூந்த வீட்டை பார்க்கணும், நம்ம வேலையை பார்க்கணும், நம்மளோட கல்ச்சர்ஸை பார்க்கணும், நம்மளோட சம்பிரதாயத்தை மறக்கக்கூடாது. எல்லாமே சேர்ந்தது தான் பெண். ஸோ எல்லாத்தையும் சமாளித்து சிக்கனமாக சமைச்சு சிக்கனமாக சேர்த்து வச்சு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் மெருகேற்றி நம்மளும் சுறுசுறுப்பாக 24 மணி நேரமும் நம்மளும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறது தாங்க. அந்த ஒரு இதை என்றைக்குமே நம்மளுக்கு எல்லாமே எல்லாருக்கும் கிடச்சிடாது. ஆனால் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கவும் முடியும். அது நம்ம பெண்களுக்கு எல்லாத்துக்குமே மெதுவாக நம்ம சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அது நான் ஒரு யூடியூப் சேனல் மூலியமா எல்லாத்துக்கும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நான் குறுகிய காலத்துல இவ்வளோ ஒரு எனக்கு அக்கா தங்கச்சிங்க இவ்வளோ ஒரு ஃபேமிலி மெம்பர் கிடைக்கும் போது அளவு கடந்த சந்தோஷத்தை என்னால் வெளிப்படுத்தவே முடியல. அதே நேரத்தில் சஷ்டி விரதத்தின் பலன்கள் என்ன அப்படின்ற போது, சஷ்டி விரதம் ஏன் இருக்கணும் அப்படின்ற போது இருக்கும். என்னோட சஷ்டி விரதம் அப்படின்ற போது நான் எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் வெயிட் லாஸ் பற்றி படிக்கும் போது தான் சஷ்டி விரதத்தை பற்றியும் நான் படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சஷ்டி விரதம் இருப்பாங்க, ஆனால் நான் இருந்தது கிடையாது. நான் லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக தான் இருக்க ஆரம்பித்தேன். இருக்கிறதுலே ஒரு அற்புதமான விரதம் அப்படின்னா சஷ்டி விரதம் தாங்க. அந்த 6 நாள் மிளகு மட்டும் நம்ம எடுக்கும்போது குடல், லிவரும் சரி எந்த அளவுக்கு சுத்தமாகுதோ நம்மளோட கர்ப்பப்பையும் சுத்தமாகும். அதாவது நம்ம 6 நாள் மிளகு ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம முழு உடம்பும் சுத்தமாகுது, நம்மளோட மனசும் சேர்ந்து சுத்தமாகுது. அதனால தான் சஷ்டி விரதத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்தையுமே சேர்ந்து இருக்க சொல்கிறாங்க. இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட உடம்புல என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, எப்படி சரியாகுது அப்படின்றது நீங்கள் நல்லாவே உணர்ந்துருப்பீங்க. என்னால் முடியவே முடியாது, நாளாக ஃபுட்டு சாப்பிடாம எப்படி இருப்பேன் அப்படின்னு இருக்கவங்க கூட 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கூட விரதம் இருந்து அவளோட சஷ்டி விரதத்தை அழகாக பூர்த்தி பண்ணியிருக்கா. அப்போ எல்லாராலையும் முடியும் அப்படின்றத நம்ம நிரூபிச்சிருக்கோம் இந்த விரதத்து மூலியமாக. அதுக்கு நம்ம கடவுளுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும், நம்மளுக்குள்ளேயே ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கணும், சியரப் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்து நான் ஒரு வேண்டுகோளாக சப்ஸ்கிரைபருக்கு வைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சஷ்டி விரதத்தப்போ அதிகமாக நம்ம என்ன பண்ணோம், ஃபாஸ்டிங் இருக்கும்போது 1 நாள் 2 நாளே பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது என்ன காரணம் அப்படின்றதுக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவேவும். ஏன் அப்படின்னா, நம்மளோட கர்ப்பப்பை அப்படின்றது நம்மளோட முழுக்க நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு பெண்ணோட ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது, உணவு இல்லாமல் இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுது. 10 நாள் 20 நாள் தள்ளி இருந்தாலுமே கண்டிப்பாக பீரியட்ஸ் வரதான் செய்யும். அப்போ நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, உணவு பழக்க வழக்கத்தை மாறினாலே கர்ப்பப்பையை வர்ற எல்லா பிரச்சனைகளுமே சரியாக்க முடியும். மெயினாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்து, கர்ப்பப்பை குழாயில் அடப்பு இருக்குக்கா, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், எனக்கு சீக்கிரமாக ஆன்சர் சொல்லுங்கள் வீடியோவில் அப்படின்னாங்க. கர்ப்பப்பை அடப்பு அப்படின்றது நீங்கள் கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எள் எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் 5 நாள் எடுத்தாலே போதுமானது, மாதத்துக்கு 5 நாள். அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி 1 ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடித்தாலே உங்கள் கர்ப்பப்பை குழாயில் அடைப்பு இருக்கிறது, அது மாதிரி சினைப்பையில் இருக்க கழிவுகளையும் அது வெளியேற்றும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் கருஞ்சீரகம் எடுக்கக்கூடாது. டெய்லி கண்டினியூஸாக கருஞ்சீரகமும் எடுக்கக்கூடாது. மாதத்துக்கு 5 நாள் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களோட கர்ப்பப்பை அடைப்பு அப்படின்றது கழிவுகள் எதுவுமே இல்லாமல் சுத்தமாகும். அதிகமாகவும் நீங்கள் எடுக்கக்கூடாது கருஞ்சீரகத்தை. இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தான், இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்கள் கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் நீர்க்கட்டி வரக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. ஐயோ நான் சமைக்கணுமே, நான் சமைச்சதை என்னை பாராட்டணுமே அப்படின்ற டென்ஷன் படாதீங்க.
இவங்க பாராட்டினா என்ன என்னோட வேலை என்னோட கடமை, நான் கரெக்டாக எப்பவுமே பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை வந்து சீர் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் மன அழுத்தம் பண்ணாமல் நீங்களே எப்பயுமே ஒரு பிரிஸ்காக இருங்க. உங்களை பார்த்து அடுத்தவங்க வந்து கற்றுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட நீர்க்கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் தவறான உணவு பழக்கங்கள், ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் நான் தான் வீட்டு வேலை செய்கிறேன், இப்போ இருக்க வீட்டு வேலைகள் செஞ்சால் கண்டிப்பாக உடம்பும் குறையாது, வயிறும் குறையாது, எல்லா ஒரு பிரச்சனையும் வரும். ஏன்னா நம்ம அதிகமாக நின்றுக்கிட்டே தான் வேலை செய்கிறோம். அதுவும் டைல்ஸ் தரையில் இருக்கும்போது எல்லா வித பிரச்சனைகள் வரும். ரத்த ஓட்டம் சரி வர ஓடாது உடம்புல. ஸோ கண்டிப்பாக உடற்பயிற்சி அப்படின்றது 1 மணி நேரம் பெண்கள் செய்யணும். அதுவும் நீங்கள் என்னைக்கு பெரிய பொண்ணு ஆகிறீங்களோ பூப்பாகிறீங்களோ அன்னையிலேருந்தே கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி அப்படின்றது வேணும். ஒன்று யோகா எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெண்களோட கர்ப்பப்பை எல்லா பிரச்சனையும் சரியாகும். 7 வருஷம் 8 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட சஷ்டி விரதம் இருக்கும்போது ஏன் குழந்தை பிறகுது அப்படின்னா அவங்க 6 நாளும் சாப்பிடாம முழு மன திருப்தியோட சந்தோஷத்தோடு அந்த விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. இன்னொன்று நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் உடலில் இருக்க எல்லா கழிவுகளும் வெளியே போயிடும். எல்லா உடல் சம்மந்தமான பிரச்சனைகளும் கர்ப்பப்பை பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் அப்படின்றது அவ்வளோ பெரிய உதவியாக அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து நான் சும்மா சொன்னால் வாயால் சொன்னால் யாருக்குமே வந்து புரியாது. அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப், ஒரு உண்மை வேணும் இல்லையா? அது இந்த சஷ்டி விரதம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபிட்னஸ் சேனலில் நான் வந்து முழுக்க 7 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளை பற்றி இந்த விரதம் போட்டேன். அப்படின்னா பெண்களுக்கு கடவுள் வந்து எந்த விதத்திலையும் நம்மளுக்கு தீமை அப்படின்றது ஒன்று வராது. நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறதுக்காக தான் நம்மளை வந்து அவர் ஒரு விரதமாக நம்மளை இருக்க சொல்லியிருக்காங்க. அதை உணர்ந்தவங்க சப்ஸ்கிரைபர் இந்த வட்டம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நார்மலாக பீரியட்ஸ் வர்றதுக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து பீரியட்ஸ் வர்றதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு பெயினுமே இருந்திருக்காது. நீங்கள் கண்டினியூவாக ஃபாஸ்டிங்கை கூட கண்டினியூ பண்ண முடிஞ்சிருக்கும். நீங்கள் எப்பயும் போல் சாதாரணமாக இருந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. உங்கள் பிறப்புறுப்பில் பெயின் வந்திருக்காது, வயிறு வலிக்கிறதோ எந்த ஒரு சிம்டமே உங்களுக்கு இருந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தை இந்த சஷ்டி விரதத்தப்போ பீரியட்ஸ் ஆனாங்க அனைத்து பெண்களும் உங்களோட அனுபவத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அடுத்த பெண்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். நம்ம விரதம் இருக்கும்போது பீரியட்ஸ் வந்து கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் சுத்தமாயிட்டீங்க, உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுச்சு. அடுத்து உங்களோட வாழ்க்கை நீங்கள் தொடரும் போது உங்களோட பிரச்சனைகள் சரியாகி ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஆணுனாலும் சரி பெண்ணுனாலும் சரி மனசும் சரி உடம்பும் சரி ஆரோக்கியமாக தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நம்மளுக்கும் தெரியாது எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது. அந்த ஒரு சிறந்த வழிமுறையை காமிக்கிறது தான் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு முழு மன திருப்தியோடு இந்த வீடியோ போடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட அனுபவத்தை. அது வந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும். என்னோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. சாதாரணமாக 6 நாள் விரதம் இருங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இருக்கவே மாட்டோம். ஒரு வைராகியம் ஒரு மன தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. 6 நாள் நம்ம அவ்வளோ அசால்ட்டாக சாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டோம். அந்த இதை வந்து நம்ம ஃபிட்னஸ்லேயும் கொண்டு வரணும். பெண்கள் வந்து எனக்கு வீட்டு வேலை இருக்குது குழந்தை இருக்குது அப்படின்னு சாக்கு சொல்லாதீங்க. நம்மளால் எப்பயுமே முடியும். அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. மெயினாக மார்னிங்கில் எந்திரிச்சோன்னே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், நம்ம ஃபேமிலியும் ஆரோக்கியமாகவும் ரன் பண்ண முடியும். அடுத்தடுத்து நிதிஷ் ஃபேமிலியில் ஒரு ஹெல்த்தியான நல்ல லைஃப் ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஹேர் கேர் வீடியோவும் சரி, ஃபுட் ஹெல்த்தி வீடியோவும் சரி, ஃபிட்னஸ் வீடியோவும் சரி, நான் எப்பயுமே உங்களோட மன திருப்தியோட என்னோட மன திருப்தியோட நான் வீடியோ கொடுப்பேன் அப்படின்றது இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.